ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் அறிஞர்களும் அவர்களோட சிறப்பு பெயர்களும் தான் பார்க்க போகிறோம். இதில் புலவரும் சேருவாங்க. அதனால் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தெய்வ புலவர் சென்னா போதர், பொய்யில் புலவர் நான்முகனார், நாயனார், தேவர், முதல் பாவலர், மாதனு பங்கி, பெருநாவலர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவர் யாருன்னா திருவள்ளுவர். தம்பிரான் தோழர் வன் தொண்டன் என்று சிறப்பிக்கப்படுவர் சுந்தரர். தமிழ் மூதாட்டி, அருந்தமிழ் செல்வி இப்படிலாம் பாராட்டப்படுறவங்க ஔவையார். புலனாலு கற்ற அந்தணன், விவரித்த கேள்வி விலங்கு புகழ் புலவர் குறிஞ்சிக்கவி. குறிஞ்சிக்கவி ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் கபிலர். மாதமுனிவன், மாமுன், தமிழ்முனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர் இப்படிலாம் அழைக்கப்படுறவர் அகத்தியர். வரலாற்று புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் பரணர். இலக்கிய சிங்கம் என்று அழைக்கப்படுவர் நக்கீரன். அரசத்துறவி அழைக்கப்படுவர் இளங்கோவடிகள். அம்மை அப்படின்னு அழைக்கப்படுறவர் காரைக்கால் அம்மையார். காப்பியனார் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தொல்காப்பியனார். சாத்தன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சீத்தலை சாத்தனார். இன்பத்தமிழ் இயேசுநாதர் சம்பந்தர் இப்படிலாம் அழைக்கப்படுறவர் திருஞான சம்பந்தர். இன்னொரு தடவை பாருங்க, இன்பத்தமிழ் இயேசுநாதர் சம்பந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் திருஞான சம்பந்தர். இன்பத்தமிழ் இயேசுநாதர் ஞாபகம். கவிமணி என்று அழைக்கப்படுவர் தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது அப்பர் என்று அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர். தென்னவர் பிரம்மராயன், திருவாத ஊரார், வாதவூர் அடிகள், ஆளுடை பிள்ளை இதெல்லாம் மாணிக்க வாசகர். தென்னவன் பிரம்மராயன், திருவாத ஊரார், வாதவூர் அடிகள், ஆளுடை பிள்ளை இதெல்லாம் மாணிக்க வாசகர். அடுத்தது தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, புதுக்கவிதையின் தந்தை, விடுதலை கவி, உணர்ச்சி கவி, தேசிய கவி, பாட்டுக்கு ஒரு புலவன், சிந்துக்கு தந்தை, புதுமை கவி, மகாகவி, நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலான்னு வரும், அது பாரதியார். இன்னொரு தடவை, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, புதுக்கவிதையின் தந்தை, விடுதலை கவி, உணர்ச்சி கவி, தேசிய கவி, பாட்டுக்கு ஒரு புலவன், சிந்துக்கு தந்தை, புதுமை கவி, மகாகவி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இதெல்லாம் பாரதியார். கவி சக்கரவர்த்தி, விருத்த கவி இதெல்லாம் கம்பர். கம்பரை புகழ்ந்தவர் சடையப்ப வள்ளல். அடுத்தது சூடி கொடுத்த சுடற்குடி, பாவை நாச்சியார் இப்படிலாம் அழைக்கப்படுறவங்க ஆண்டாள். தமிழ் வியாசர் நம்பி ஆண்டார் நம்பி. அருண்மொழி தேவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சேக்கிலார். பட்டப்பிரான், பெரியாழ்வார், வெண்பா புலவர் பட்டப்பிரான்ங்கிறது பெரியாழ்வாரோட பேரு. வெண்பா புலவர் அப்படின்னா புகழேந்தி. தமிழ் தென்றல் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஊமை கவிஞர்னா சுரதா. புரட்சி கவி பாவேந்தர். புதுமை கவிஞர், இயற்கை கவிஞர் பூங்காட்டு தம்பி, கனக சுப்புரத்தினம், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் இதெல்லாம் பாரதிதாசன். இன்னொரு தடவை பாருங்க, புரட்சி கவிஞர் பாவேந்தர், புதுமை கவிஞர், இயற்கை கவிஞர் பூங்காட்டு தம்பி, கனக சுப்புரத்தினம், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். இந்த பாரதிதாசனுக்கு தமிழ் கவிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்தது நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் இதெல்லாம் வே ராமலிங்க பிள்ளை. அடுத்தது பரணி புலவர் அப்படின்னா ஜெயங்கொண்டார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னும் அழைப்பாங்க. அடுத்தது ஆசுக்கவி காலமேக புலவர். சந்தக்கவி அருணகிரிநாதர். நடுவர பாருங்க, ஆசுக்கவினா காலமேக புலவர், சந்தக்கவினா அருணகிரிநாதர், சன்மார்க்க கவி வள்ளலார் இதெல்லாம் ராமலிங்க அடிகளார். திருமங்கை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் திருமங்கை ஆழ்வார். கவியரசு அப்படின்னா கண்ணதாசன். மகாவித்வான் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சிறுகதையின் மன்னன் அப்படின்னா ஜெயகாந்தன் வருவாங்க, புதுமை பித்தன் வருவாங்க.
சுஜாதானா ரங்கராஜன். தமிழ் அண்ணல் அப்படின்னா டாக்டர் ராம பெரிய கருப்பன். கிறிஸ்துவ கம்பன் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. இவர் ரச்சின் யாத்திரிகம் என்னும் நூலின் ஆசிரியராக இருந்திருக்கார். இந்நூல் இந்த ரச்சின் யாத்திரிகம் பில்கிரிம்ஸ் பிரேக்ரஸ் என்னும் ஆங்கில நூலோட தழுவல் தான் இந்த ரச்சின் யாத்திரிகம். பதிப்பு செம்மல் அப்படின்னா ஆறுமுக நாவலர். சொல்லின் செல்வர் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை. மொழி ஞாயிறுனா தேவநேய பாவாணர். தத்துவ கவிஞர் அப்படின்னா திருமூலர். கர்ம வீரர் கருப்பு காந்தி. கல்விக்கண் திறந்தவர் கிங் மேக்கர், படிக்காத மேதை இப்படிலாம் அழைக்கப்படுறவர் காமராஜர். அண்ணல் அம்பேத்கர் மகாத்மா தேசப்பிதா இதெல்லாம் காந்தி. அண்ணல் அம்பேத்கர்னு சொல்லிட்டேன். அண்ணல் மகாத்மா தேசப்பிதா இதெல்லாம் காந்தியடிகள். தமிழர் தந்தை அப்படின்னா சீபா ஆதித்யனார். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட். தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை இதெல்லாம் கல்கி. தனித்தமிழ் இசைக்காவலர் ராஜா அண்ணாமலை செட்டியார். சந்தகவினா அருணகிரிநாதர். ரசிகமணி அப்படின்னா டி.கே. சிதம்பரனார். தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னா மறைமலை அடிகள். அடுத்தது தமிழ் தாத்தானா உ.எஸ். சாமிநாத ஐயர். இவரோட இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவருக்கு சாமிநாதன் என்ற பெயரை வைத்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவருக்கு உஎஸ்ஆவுக்கு ஆசிரியர் இருந்திருக்காரு. இவர் தான் வாழ்க்கை வரலாற்றின் பெயர் என் சரிதம் அப்படிங்கிறது. அடுத்தது ராஜாஜி மூதறிஞர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவர் ராஜகோபாலாச்சாரி. கவிக்குயில் அப்படின்னா சரோஜினி நாயுடு. இன்னொரு தடவை பாருங்க, கவிக்குயில் அப்படின்னா சரோஜினி நாயுடு. சிற்பி அப்படின்னா பாலசுப்ரமணியன். உவமை கவிஞர் சுரதா தெரிஞ்ச விஷயம்னா இவருக்கு சுப்புரத்தினதாசன் அப்படின்னு இயற்பெயர் இருக்கு. சுப்புரத்தினதாசன் இன்னொரு பெயர் இருக்கு. இயற்பெயர் ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது கொன்ற பற்றினால் காரணமாக இவர் தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அடுத்தது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். தமிழ்நாட்டின் தாகூர், ரமி, கவிஞர் ஏறு, பாவலர் மணி இதெல்லாம் வாணிதாசன். இன்னொரு தடவை பாருங்க, தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டின் தாகூர், ரமி, கவிஞர் ஏறு, பாவலர் மணி இதெல்லாம் வாணிதாசன். அடுத்தது கவியரசு அப்படின்னா வைரமுத்து. நடமாடும் பல்கலைக்கழகம் யாருன்னு பார்த்தோம்னா நெடுஞ்செழியன் தான் அப்படி அழைக்கப்படுறாரு. திராவிட சாஸ்திரி அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரிகள் தான் திராவிட சாஸ்திரி. அடுத்தது அழகிய மணவாளதாசன், திவ்ய கவி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவி ராட்சசன், ஒட்டக்கூத்தர், உரையாசிரியர் இளம்பூரனார், பெருங்கவிக்கோ அப்படின்னா பாமு சேதுராமன், மீரானா மீ ராஜேந்திரன், தமிழ் மாணவர் அப்படின்னா போப்பையர், வீரமாமுனிவர்னா கொன்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி. அடுத்தது அறிஞர், பேரறிஞர், தென்னாட்டு பெருநாட்சா இதெல்லாம் அண்ணாதுரை. புரட்சி தலைவர் அப்படின்னா எம்.ஜி. ராமச்சந்திரன். கலைஞர் மு. கருணாநிதி. வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியார், சுயமரியாதை சுடர், தெற்காசியா சாக்ரட்டிஸ், வெண்தாடி வேந்தர், சுயமரியாதை சுடர் இதெல்லாம் ஈவே ராமசாமி. இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னா சரோஜினி நாயுடு. கவிக்குயில் அப்படின்னாலும் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு. கோபால்சாமி துரை நாயுடு தான் ஜிடி நாயுடு. இவங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் இரும்பு மனிதர், இந்தியாவின் பீஸ்மார்க் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். ஆசிய ஜோதி. அடுத்தது ஆசிய ஜோதி, இந்தியாவின் ஆபரணம் அதெல்லாம் நேரு. இந்தியாவின் கிளி அமீர் குஸ்ரு. இந்தியாவின் தேசப்பந்து சிஆர் தாஸ். இந்தியாவின் பங்கபந்து இது முஜிபுர் ரஹ்மான். இன்னொரு தடவை பாருங்க, இந்தியாவின் பங்கபந்து முஜிபுர் ரஹ்மான். அடுத்தது இந்திய வனசாஸ்திரத்தின் தந்தை இது யாருன்னு பார்த்தோம்னா ஆரியபட்டர். இந்திய வானசாஸ்திரத்தின் தந்தை ஆரியபட்டர். வனசாஸ்திரம் படிச்சிட்டேன், வானசாஸ்திரத்தின் தந்தை. பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபத் ராய். மராத்திய சிங்கம் சிவாஜி.
லோகமான்யர் பாலகங்காதர் திலகர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், தயானந்த சரஸ்வதி, தமிழ்நாட்டின் மாப்பசான் ஜெயகாந்தன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் காளிதாசர், தென்னாட்டு தாகூர், தமிழ்நாட்டின் தாகூர் இருக்காங்க, தென்னாட்டின் தாகூர் ஆக்கி வெங்கடரமணி. அடுத்தது தென்னாட்டின் ஜான்சி ராணி, கடலூர் அஞ்சலையம்மாள், கவிக்கோ இது அப்துல் ரகுமான். அடுத்தது தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா, உலகம் சுற்றிய முதல் அறிஞர் மு வரதராசன், தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர், தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை மறைமலை அடிகள், தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டன் இது அனுத்தம்மா, தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டன் அனுத்தம்மா, தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஹார்ட்லி சுஜாதா, இவரது இயற்பெயர் ரங்கராஜன். இன்னொரு தடவை பாருங்க, தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஹார்ட்லி சுஜாதா, இவரது இயற்பெயர் ரங்கராஜன். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அவ்வாறு அழைத்தவர் காந்தியடிகள் தான். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அவ்வாறு அழைத்தவர் காந்தியடிகள். தென்னாட்டு போஸ் முத்துராமலிங்க தேவர், தென்னாட்டு திலகர் செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் வஉசி, இதெல்லாமே வஉ சிதம்பரனாரை தான் குறிக்கும். தென்னாட்டு திலகர், செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழர், வஉசி, இதெல்லாம் வஉ சிதம்பரனாரை தான் குறிக்குது. அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அடுத்தது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அரசியலில் சொல்லின் செல்வர் ஈவேகி சம்பத், இலக்கியத்தில் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர் அனுமன், முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம். அடுத்தது தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார், திருவாதூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார், குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா, இயற்கை கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இன்னொரு தடவை பாருங்க, இயற்கை கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது கரந்தை கவிஞர் வெங்கடாஜலம் பிள்ளை. அடுத்தது நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், ஆட்சி மொழி காவலர், முதல் அரசவை கவிஞர், தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார். திவ்ய கவி, தெய்வீக கவி அழகிய மணவாள தாசர், இதெல்லாம் பிள்ளை பெருமாளையங்கர். கவியரசு அரசு அப்படின்னா முடியரசன், இயற்பெயர் துரைராசு. நாடகத்தந்தை பம்பல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்தது தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி. சிறுகதையின் மன்னன் புதுமை பித்தன் சு விருதாச்சலம். சிறுகதையின் முன்னோடி வ.வே.சு. ஐயர். இன்னொரு தடவை பாருங்க, சிறுகதையின் முன்னோடி வ.வே.சு. ஐயர். சிறுகதையின் மன்னன் புதுமை பித்தன், இவரோட இயற்பெயர் சு விருதாச்சலம். சிறுகதையின் மன்னன் புதுமை பித்தன், சிறுகதையின் முன்னோடி வ.வே.சு. ஐயர். அடுத்தது புதுக்கவிதையின் பிதாமகன் நா. பிச்சமூர்த்தி, இதுதான் புதுக்கவிதையின் தந்தை, பிதாமகன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இசைக்குயில் எம்.எஸ். சுப்புலட்சுமி. திரை இசை திலகம் மருதகாசி. ஏலிசை மன்னர் தியாகராஜ பாகவதர். முத்தையா அப்படின்னா அது கண்ணதாசன். சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் இவர் தான். கவிராஜன் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ரசிகமணினா இப்போ முன்னையே பார்த்துட்டோம், டி.கே. சிதம்பரநாதர் முதலியார். பண்டிதமணி அப்படின்னா மு. கதிரேச செட்டியார். நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரனார். அழுது அடியடைந்த அன்பர் திருவாத ஊரார் ஆளுடை அடிகள், இதெல்லாம் மாணிக்க வாசகர். இவர் சைவ சமயக்குறவர் நால்வரில் ஒருவர். அடுத்தது திராவிட சிசு ஆளுடை பிள்ளை, இது திருஞான சம்பந்தர். திராவிட சிசு ஆளுடை பிள்ளை திருஞான சம்பந்தர். அப்பர் வாகீசர் தருமசேனர் மருள் நீக்கியார் ஆளுடை அரசு, இதெல்லாம் திருநாவுக்கரசர். ஆளுடை பிள்ளைனா திருஞான சம்பந்தர், ஆளுடை அரசுனா திருநாவுக்கரசர். பொதிகை முனி அகத்தியர். நாவலர் சுந்தர பாரதியார். கவியோகி அப்படின்னா சுத்தானந்த பாரதியார். பரிதிமார் கலைஞர் தமிழ் நாடக பேராசிரியர், இதெல்லாம் சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்தது
தமிழ் மாணவர் அப்படின்னா ஜியு போப். இவருடைய முழு பெயர் என்னன்னா ஜார்ஜ் யூக்ளே போப். இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவர் தான் தன் சாகும் தருவாயில் வந்து என் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள்னு சொல்லிட்டு இறந்தார். அதுபடியே எழுதியிருக்காங்க. அடுத்தது கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி. இது வந்து வீரமாமுனிவர். இவர் இத்தாலி நாட்டில் பிறந்திருக்காரு. இவருக்கு தமிழ் கற்று தந்தவர் வந்து மதுரை சுப்பிரமணியன். கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி இவர் தான் வீரமாமுனிவர் தான் பெயர். இவருக்கு இத்தாலி நாட்டில் வந்து பிறந்திருக்காரு. இவருக்கு தமிழ் கற்று தந்தவர் மதுரை சுப்பிரமணியன். அடுத்தது திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல். இரட்டை புலவர்கள் இளஞ்சூரியர் முதுசூரியர். இலக்கண தாத்தா மேவி வேணுகோபால். அடுத்தது மைசூர் புலி திப்பு சுல்தான். மாதர்குல மாணிக்கம் அப்படின்னா அது முத்துலட்சுமி ரெட்டி தான். இவங்க அவ்வை இல்லத்தை உருவாக்கியிருக்குங்க. அடுத்தது வைணவம் தந்த செல்வி சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள். அடுத்தது சுல்தான் அப்துல் காதர் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிபு. அடுத்து மே தினம் கண்டவர் சிங்கார வேலனார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என பெயர் பெற்றவர் அம்புஜத்தம்மா. இதோட இந்த வீடியோ முடியுது. இதில் எல்லாமே மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போட்டுடலாம். ஏதாவது தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.